அமித்ஷா சந்திப்பு உறுதியானது அப்படின்னு எந்த இடத்துலையும் அதிமுக தரப்பு சொல்லவே இல்லை. சரி, நீங்கள் போகிறீங்க, சந்திக்கிறீங்க, தப்பே கிடையாது, அது உங்களுடைய விருப்பம். கூட்டணியில் இருக்கிற நீங்கள் 10 முறை சந்திக்கலாம், 5 முறை சந்திக்கலாம், இல்லை அங்கேயே கிடக்கலாம். ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய ஒரு சாதுரியம் ஒரு அரசியல் தலைவருக்கு தேவை. நம்ம தப்பு செய்வோம்ல, அந்த தப்பை எப்படி சரி பண்ணுவீங்க? அந்த திறமை உங்ககிட்ட இருக்கா? 40 மணி நேரம் கழித்து பேட்டி தரீங்க. ஒன்று, சரி ரைட்டு, அண்ணாமலையால் டிடிவி ஓபிஎஸ் வெளியே போனாங்களா? அண்ணாமலை ஒரு பக்கம் வந்து எடப்பாடி முதலமைச்சராக்கணும்னு சங்கல்பம் எடுக்கணும். ஆமாம், அதாவது அவர் பண்ணுற விஷயம் வந்து வேலுமணி செய்யாத, தங்கமணி செய்யாத, சிவி சண்முகம் செய்யாத, நத்தன விஸ்வநாதன் செய்யாத, யாருமே செய்யாத அதிமுக விஷயத்தில் இவர் மேடை போட்டு சொல்கிறார். நீங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி காரணக்காரி இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், அரசியல் கூர்ந்துக்கணும், எல்லோருக்கும் தெரியும். 10 நாட்கள் பிரேக். இப்போது மழை காரணம் காட்டியோ இல்லை ஏதோ ஒரு காரணம் காட்டியோ இந்த 10 நாட்களுக்குள் டிடிவி தினகரன் என்ன பேச போகிறார், அதுதான் முக்கியமான விஷயம். நயினாருக்கு என்ன திட்டம் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறார், எப்படி யாரை சரி கட்டணும். ஏன்னா நயினாரையும் பிடிக்கல டிடிவிக்கு. விஜய் பக்கம் ஆப்ஷன் இருக்குது, இன்னும் சொல்ல போனால் பெட்டர் ஆப்ஷன் கூட சொல்லுவேன். டிடிவி தினகரன் விஜயோட கூட்டணி வைத்தால் அதிமுகவுக்கு போராத காலம்தான். என்ன சொல்கிறீங்க? தென் மாவட்டத்தில் விஜய் பக்கம் போயிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு 20 தொகுதி 22 தொகுதியில் அதிமுக லாஸ் ஆச்சு இல்லை 2021. அதே மாதிரி இது அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் வந்து தேர்தலுக்கு முந்தையே இந்த அமைச்சரவை ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பிடித்தால் அமைச்சரவையில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானிக்கிற அளவுக்கு காங்கிரஸுக்கு வலிமை இருக்கிறதான்றதான் கேள்வி. அந்த காலகட்டத்தில் ஒரு புதிய கட்சி உள்ளே வந்தால் அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? ஏற்கனவே வந்து பல கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றுச்சு. இந்த முறை அந்த மாதிரி எல்லா கட்சியும் வந்து உதயசூரியன் சின்னம் நிற்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து நேற்று 42 கட்சிகளில் வந்து அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா வேறு சின்னத்திலே வந்து நின்னதால் அதனுடைய இழப்பு எழுதிட்டாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த முறை வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்று நடந்திருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தின் ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ அண்மையில் ரொம்ப அதிகமாக பேசப்படும் பொருளாக மாறி இருப்பது எடப்பாடி பழனிசாமியோட டெல்லி விசிட். அவர் போயிட்டு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கர்ச்சிஃபால முகத்தை மூடிட்டு வந்திருக்கிறாரு. ஏதோ மிரட்டப்பட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களால் அப்படிங்கிற ஒரு டாக்கை வந்து எல்லாருமே வந்து பேச ஆரம்பித்தாங்க. அவர் ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஏங்க முகத்தை தொடச்சதெல்லாமா அங்கே எடுத்து பேசுவீங்க, இதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட கருத்துக்களையும் வந்து பதிவு பண்ணுறாரு. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்பீச் என்ன எதுக்காக போயிட்டு வந்தாருங்கிறது ஒரு பூடகமாகவே ஒரு ரகசியமாகவே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டெல்லி வட்டாரங்கள் உங்களுக்கு செய்திகள் தெரிய வந்துச்சா? அமித்ஷா, எடப்பாடி இந்த 2 பேருடைய சந்திப்பு, அதன் பிறகு நடந்த சம்பவங்கள் ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன். அதாவது 2 பக்கமே எக்ஸஸ். நீங்கள் அது 2த்தையுமே ஒத்துக்கணும். அதில் நீங்கள் வெளிப்படையாக அறிவிச்சிட்டு போனேன்னு சொல்கிறீங்க, அது தப்பு. சென்னை நடந்த அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் நீங்கள் மீடியாவை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. நான் தருமபுரியில் மழைக்காக ரத்து செய்து விட்டு வந்திருக்கிறேன், உடனே அமித்ஷாவை சந்திப்பதற்காக ரத்து செய்து விட்டு டெல்லி ஓடுகிறார் அப்படின்னு நீங்கள் செய்தி எழுதுறீங்கன்னு திட்டுறார். அமித்ஷாவை சந்திக்க போகிறேன்னு சொல்லவே கிடையாது. நீங்கள் அதிகாரப்பூர்வ ஏடிஎம்கே ட்விட்டர் ஹேண்டலில் துணை ஜனாதிபதிக்கு வாழ்த்து சொல்வதற்கு பயணிக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் வரும். அங்கே அமித்ஷா சந்திப்பு உறுதியானது அப்படின்னு எந்த இடத்துலையும் அதிமுக தரப்பு சொல்லவே இல்லை. சரி, நீங்கள் போகிறீங்க, சந்திக்கிறீங்க, தப்பே கிடையாது, அது உங்களுடைய விருப்பம். கூட்டணியில் இருக்கிற நீங்கள் 10 முறை சந்திக்கலாம், 5 முறை சந்திக்கலாம், இல்லை அங்கேயே கிடக்கலாம், டெல்லியிலே போய் பாஜக ஆஃபீஸில் கிடக்கலாம். யாரும் உங்களை குறை சொல்ல போகிறதில்ல, எங்கள் இஷ்டம். நாங்கள் அங்கே உட்காந்து நாங்கள் எங்கள் கூட்டணியை வந்து ஆட்சி பிடிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு திறமை இருக்குது. அதனால் ஒன்றும் கிடையாது.
சரி ரைட்டு, போயிட்டு வந்துட்டீங்க, அங்கேருந்து சந்திக்க போகிறீங்க, சந்திச்சிங்க, வந்தீங்க. வெளியே வரும்போது கண்ணாடி இறக்கிட்டு உங்களை ஏர்போர்ட்டில் சென்னையில் சந்திக்கிறேன் இல்லை சேலத்தில் சந்திக்கிறேன்னு சொன்னாரா? சொல்லலை. நம்ம மீடியாவும் அவர் முகம் துடைப்பதை அல்லது மீடியா சொல்கிற குற்றச்சாட்டுபடி முகத்தை மூடிக்கொண்டு வந்ததை தொடர்ச்சியாக போட்டு பண்ணது டூ மச். அவர் பண்ணார் கொண்டார். ஏன்னா மீடியா இப்படி செயல் பண்ணோம் அப்படி செயல் பண்ணி யாரும் டிசைட் பண்ண முடியாது. அந்த ரோலை எந்த தலைவரும் எடுத்துக்க முடியாது, தனி மனிதர் எடுக்க முடியாது, எந்த தலைவரும் எடுத்துக்க முடியாது. தனி மனிதர் கொடுங்க, எந்த தலைவரும் எடுத்துக்க முடியாது. ஓகே. அதனால் நீங்கள் இப்படி ஏன் பண்ணுறீங்கலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் அதை உங்களுடைய திறமையால் நீங்கள் மாற்றி காட்ட முடியும். ஆனால் தோற்று போயிட்டீங்க. நீங்கள் முகத்தை துண்டு போட்டு முடின்னு வந்தீங்க, அப்படியே வச்சுப்பேன், மீடியா குற்றச்சாட்டின்படியே வச்சுப்பேன். அதை மாற்றக்கூடிய வல்லமை திறமை உங்களுக்கு இருக்கா? ஏன் இல்லை? அதை நான் சொல்கிறேன். ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி நான் மாறி சொல்ல முடியாது மீடியாவை. ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய ஒரு சாதுரியம் ஒரு அரசியல் தலைவருக்கு தேவை. நம்ம தப்பு செய்வோம்ல, அந்த தப்பை எப்படி சரி பண்ணுவீங்க? அந்த திறமை உங்ககிட்ட இருக்கா? 40 மணி நேரம் கழித்து பேட்டி தரீங்க ஒன்று. சரி ரைட்டு. இப்போது டெல்லி போய் சந்தித்த பிறகு என்ன நடக்குது? இப்போ இதுவும் நான் அசம்ஷனில் சொல்ல, எனக்கு கிடைத்த சில தகவலின் பேரின்னு சொல்கிறேன். என்ன நடந்திருக்கு சொல்லுங்கள். யாருக்கா தெரியுமா? யாராவது இது வரைக்கும் நான் இப்போ உங்களை சந்திக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த மீடியாவும் அல்லது வேறு எந்த சேனலும் பிரேக் பண்ணல. எடப்பாடி சந்தித்த பிறகு நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவர் டெல்லி போயிருக்கிறார். யாருக்கா தெரியுமா? யார் சந்திச்சிருக்கார் தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இல்லை, இது வரைக்கும் நியூஸ் வரல. காலைல பேப்பர்லேயும் பார்த்தா வரல. சந்தித்து விட்டு எடப்பாடி அவர்கள் டெல்லி போய் சந்தித்து வந்த பிறகு நயினார் நாகேந்திரன் டெல்லி போய் அமித்ஷா அவர்கள் சந்தித்திருக்கிறார். ஓகே. ரகசிய ஆலோசனை நடந்திருக்கிறது. இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது? அதுதான் க்ரக்ஸு, அதுதான் விஷயமே. ஓகே, அதுதான் மெயின் மேட்டர். ஆமாம். ஓகே. ஏன்னா அண்ணாமலையால் டிடிவி ஓபிஎஸ் வெளியே போனாங்களா? அண்ணாமலை ஒரு பக்கம் எடப்பாடி முதலமைச்சராக்கணும், எடப்பாடி முதலமைச்சராக்கணும்னு சங்கல்பம் எடுக்கணும்ன்ற. ஆமாம், அதாவது அவர் பண்ணுற விஷயம் வேலுமணி செய்யாத, தங்கமணி செய்யாத, சிவி சண்முகம் செய்யாத, நத்த விஸ்வநாதன் செய்யாத, யாருமே செய்யாத அதிமுக விஷயத்தில் இவர் மேடை போட்டு சொல்கிறார். திருநெல்வேலியில் சொல்கிறாரு, சென்னையில் சொல்கிறாரு, பேட்டியில் சொல்கிறாரு. அவங்க கூட்டம், சிந்தனையாளர் அமர்வு கூட்டம்னு ஒரு கூட்டம் நடக்குது எங்கள் பாஜகவில். அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு, எடப்பாடிக்கு கொடுக்குற கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, அவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் சொல்கிறாரு. பாராட்டணும் சார் நீங்கள். கரெக்டு, நான் இல்லை சொல்ல. ஒரு பக்கம் அங்கே பேசுகிறாரு, ஆனால் டிடிவியில் சொல்கிறாரு அவர் நல்ல நண்பர், அண்ணாமலை நல்ல தலைவர், கூட்டணி கட்சிகளை கரெக்டாக ஹேண்டில் பண்ணார், நயினாருக்கு அந்த திறமை இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிட்டு வெளியே போகிறார். குழப்பத்தை வேண்டுமென்றே உருவாக்குறாருன்றாங்க. வேண்டுமென்றே குழப்பத்தை உருவாக்குறாரு. என்டிஏ அலையன்ஸினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி ஏற்க மாட்டேன்னு அவர் ஒரு நாளைக்கு 3 முறை சொல்கிறார். ஒரு முறை இல்லை, 3 முறை. ஏறுற இடம், இறங்குற இடம், பார்க்குற இடம் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்? நீங்கள் ஏப்ரல் 10ஆம் தேதி அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட அந்த தினத்தில், ஏப்ரல் 9 10ஆம் தேதி அந்த ஒரு தேதி, அந்த மறுநாள் இந்த கூட்டணியின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி என்று அமித்ஷா அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்தால் இந்த கூட்டணி தொடர மாட்டேன்னு அன்னைக்கு 11ஆம் தேதி ஏப்ரல் சொல்லியிருந்தார்னா உண்மையிலே ஏற்றுக்கலாம். இல்லை, அவர் ஒரு காம்ப்ரமைஸ் என்ன சொல்கிறார், ஜஸ்டிஃபை பண்ணுறாருன்னா, சார் எனக்கு நல்ல நண்பர்கள் இருக்காங்க, வெல்விஷர்ஸ் இருக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, அவங்களாம் கொஞ்சம் போட்டுங்க, நமக்கு சாதகமாக சொல்ல வரும்னு சொன்னாங்க, அதனால நான் அமைதியாக இருந்தேங்கிறாரு. எப்படி சாதகம் வரும்? என்ன சாதகம் வரும்? இப்போ கூட என்ன சொல்லிட்டாங்க? இப்போ யாராவது சொல்லிட்டாங்க? அமித்ஷா அறிவிச்சிட்டாரா? அண்ணாமலை அறிவித்தது போல் அவர் அறிவிச்சிட்டாரா? சொல்லுங்கள். முதலமைச்சர் வேட்பாளர்னு அதன் பிறகு ஒரு பிரிண்ட் மீடியாவில் பேட்டி கொடுத்தார் அமித்ஷா. அப்போ என்ன சொன்னார்? கூட்டணி கட்சி சேர்ந்து முடிவெடுக்குன்னு சொன்னார். அதன் பிறகு நெல்லையில் நடந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் எடப்பாடி முதலமைச்சர் அப்படின்னு அறிவிச்சிருக்காரா? அப்புறம் எந்த நம்பிக்கையில் டிடி தினன் கேட்குறாரு எனக்கு நண்பர்கள் இருக்கிறாருன்னு? இப்போது இந்த இடத்துல முக்கியமான விஷயம், நயினார் போய் டெல்லி சந்தித்திருக்கிறார். இப்போ 10 நாட்கள் தனது பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி ஒத்தி வைத்திருக்கிறார். இந்த 10 ஒரு பிரேக் போடுறது அப்படி தான் எடுத்துக்கணுங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி காரணக்காரி இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், அரசியல் கூர்ந்துக்கணும், எல்லோருக்கும் தெரியும். 10 நாட்கள் பிரேக். இப்போது மழை காரணம் காட்டியோ இல்லை ஏதோ ஒரு காரணம் காட்டியோ இந்த 10 நாட்களுக்குள்
டிடிவி தினகரன் என்ன பேச போகிறார், அதுதான் முக்கியமான விஷயம். நயினாருக்கு என்ன திட்டம் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறார், எப்படி யாரை சரி கட்டணும். ஏன்னா நயினாரையும் பிடிக்கல டிடிவிக்கு. ஏன்னா இவர் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் ஒரு எடப்பாடிக்கு சிம்ம சொப்பனமாக டிடிவி நினச்சிட்டு இருந்தார். திடீரென்று நயினார் நாயகன் வந்த பிறகு அதிமுகவோட துணை பொதுச் செயலாளர் போல் செயல்படுவதாக இவங்களாம் நினைக்கிறாங்க. அண்ணா பர்த்டேக்கு வாழ்த்து போறாரு நயினார். ஆமாம், ஆக அதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. இல்ல இதற்கு பிஜேபி ப சிதம்பரத்துக்கு அதிகாலையில் நிதின் கட்காரி வாழ்த்து சொல்றார். ட்விட்டர் எடுத்து பாருங்க. ட்விட்டர் எடுத்து பாருங்க. நிதின் கட்காரி அதிகாலையில் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கெல்லாம். இதுக்கு என்ன சொல்றீங்க? காங்கிரஸ் கட்சிக்காரனே 6 மணிக்கு வாழ்த்து சொல்லுங்க ப சிதம்பரத்துக்கு. நிதின் கட்கரி சொல்றாரு. அதான் என்னன்னா, இந்த 10 நாட்களுக்குள் நயினார் தமிழ்நாட்டுக்கு யாரையெல்லாம் சரி கட்ட போகிறார், டிடிவி தினகரனை எப்படி சரி கட்ட போகிறார், அவர் அடுத்த பேட்டியில் முதலமைச்சர் பழனிசாமியை ஏற்றுக்கொள்கைன்னு அறிவிக்க போகிறாரா, இது எக்ஸ்க்ளூசிவ், இதான் நியூஸ். எப்படி சார் பாருங்க, இந்த 10 நாட்களில் எடப்பாடியை ஏற்றுக்கொள்கை டிடிவி அறிவிக்க போகிறாரா, இல்லை எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று சொன்னால் நான் இருக்க மாட்டேன் என்று திட்டமிட்டு வெளியே போக போகிறாரா. நான் அறிவித்தது தான், டிசம்பர்லாம் இல்லை, இனிமேல் என்டிஏ அலைன்ஸில் இல்லை என்று திட்டவட்டமாக டிடிவி தினம் அறிவிக்க போகிறாரா. ஓபிஎஸ் இவங்க 2 பேர் விஷயத்தை இந்த 10 நாளில் என்ன நடக்க போகுது, வேறு ஒன்றுமே கிடையாது. டெல்லி போயிட்டு வந்த பிறகு ஏன் 10 நாள் தள்ளி வச்சார் தன்னுடைய பிரச்சார பயணத்தை? மழை வந்தால் வந்துட்டு போகுது. இப்போ சனிக்கிழமை விஜய் பிரச்சாரம் பண்ணுறாரு, மழை வந்தால் விட்டுருவாரா? வர்றதே ஒரு நாள், அதுக்கப்புறம் மறுநாள் மாற்ற முடியாது, அனுமதி வாங்கணும். ஓகே, அதனால் எனக்கு தெரிந்தவரை இந்த அலைன்ஸை சரி கட்டுகிற முயற்சியில் நயினாருக்கு ஒரு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அமித்ஷா டெல்லியில் வடிவமைத்திருக்கிறார். இந்த 10 நாள் கழிச்சு நம்ம பேசணும். ஆனால் டிடிவியோட ஸ்டாண்டெல்லாம் நம்ம ரீசெண்டாக பார்க்க முடியுது. நான் அவர் தலைமை ஏற்றுக்க முடியாது. ஏன் திரு விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையலாம், சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கிறோம், சீமானை பற்றிலாம் அவர் பேசுகிறதே கிடையாது, அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமையலாம், இப்படிலாம் அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாரு திடீர்னு. இல்லை, டிடிவி தினகரன் எங்கே வேணா போகலாம், நான் அதை நான் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? என் வாழ்நாள் முழுவதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் யார்? டிடிவி தினகரன். நீ என்னாச்சு? ஏன் மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் சொல்லுங்க. அந்த வழக்கு போட்டது யார்? எலெக்ஷன் கமிஷனுக்கு லஞ்சம் கொடுத்ததாக அல்லது கொடுக்க முயற்சித்ததாக சொல்லப்பட்ட வழக்கை போட்டது யார்? திகாருக்கு போனது யார்? சொல்லுங்க. எதனால் கூட்டணி வச்சிருப்போம்? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா தான் சொல்கிறாங்க. அரசியலில் எதுவும் சாத்தியம், புரியுதுங்களா? ஆனால் டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி என்டிஏ அலைன்ஸில் வெளியே போன மாதிரி அப்படியே கடைசியில் நிற்பாரா? விஜய் பக்கம் ஆப்ஷன் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பெட்டர் ஆப்ஷன் கூட சொல்லுவேன். டிடிவி தினகரன் விஜயோட கூட்டணி வைத்தால் அதிமுகவுக்கு போராத காலம்தான். என்ன சார் சொல்கிறீங்க? தென் மாவட்டத்தில் விஜய் பக்கம் போயிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு 20 தொகுதி 22 தொகுதியில் அதிமுகவுக்கு லாஸ் ஆச்சு இல்லை 2021. அதே மாதிரி இது அமித்ஷா குறிப்பிட்டிருக்கிறார். 2021 நீங்கள் டிடிவி தினகரனை கட்சியில் சேர்த்து கொண்டிருந்தால், கூட்டணியில் சேர்த்து கொண்டிருந்தால் திமுக ஆட்சி மைனாரிட்டியாக இருந்திருக்கும். ஓகே, நம்ம அலைன்ஸோட 70 இடத்துக்கு மேலே ஜெயிச்சோம்ல, 66 அதிமுக தனித்து, அலைன்ஸோட 71 70. அப்போது இன்னும் 20-25 இடங்கள் வெற்றி பெற்றிருந்தால், 100 இடங்களை நெருக்கி பிடித்திருந்தால் வந்திருக்கலாம். என்ன நிலைமை? காங்கிரஸ்லாம் அமைச்சராக இருப்பாங்க, காங்கிரஸ் எம்எல்ஏக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார், எங்களுக்கெல்லாம் ஆசை இல்லையா, அரசியல் வேறு கூட்டணி என்பது வேறு அப்படிலாம் நீ பேட்டி கொடுத்துருக்கேன் ஜூனியரோட. அவரெல்லாம் அமைச்சராக இருப்பார், செல்வ பிறந்தை அமைச்சராக இருப்பார். அப்போது அந்த தப்பு செஞ்சிட்டீங்க, இந்த ஒரு முறை தப்பு செய்யாதீங்கன்னு அமித்ஷா சொல்கிறார். அதையெல்லாம் கடந்து என்ன திட்டம், நயினார் என்ன செயல்பட போகிறார், எடப்பாடி 10 நாட்களுக்கு எங்கேயும் வெளியே வராத காரணம் என்ன, இதெல்லாம் கூட்டி கழித்து பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை எனக்கு விஜய் பக்கம் ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் போகிறோன்னா அது அவரோட முடிவு. விஜய் ஏற்றுக்கணும் சார். யார்? விஜய் ஏற்றுக்கணும். விஜய் ஏற்றுக்கிறது எங்க, அது தேர்தல் நேரத்தில் என்ன ஒன்றா செய்வாங்க, யார் ஒன்றா செய்வாங்க. இப்போ பாஜக கூட்டணி இவங்க வேண்டான்னு சொன்னாங்களா? டிடிவி தினகரனை ஏன் அடித்தாங்க, ஏன் திரும்ப தூக்கி பிடிக்கிறாங்க? அவங்க வேண்டான்னு சொன்னாங்களா? அதிமுக அந்த குடும்பத்தின் பிடியில் இருக்கக்கூடாதுன்னு தான் பாஜக முடிவு செய்தது.
சசிகலா பிடியிலோ டிடி தினகரன் பிடியிலோ இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டாங்களே. பாஜக என்ன வேணால் செய்வாங்க. அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாதிரியே இப்போ திமுகவில் பிரச்சனைன்னு பெருசாக சொல்ல முடியாது. பட் ஒரு சின்ன சின்ன அங்கங்கே ஒரு பபுள் மாதிரி இப்போ வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, காங்கிரஸின் முன்னாள் தலைவர் ஐயா KS அழகிரி கரும்பு சாரெல்லாம் எடுத்துக்கிறாங்க, சக்கையை மட்டும் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறாரு. அவர் கேட்கறது நியாயமான கோரிக்கை தாங்க அப்படிங்கிறாரு விசிகவன் துணை அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள். ஆனால் தங்கத்தமிழ்ச்செல்வன் MP சொல்கிறாரு இதெல்லாம் ரொம்ப தப்பான கருத்து, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. சலசலப்பு அங்கங்கே எழுதோ. அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ அவர் சொல்கிற வார்த்தை, தங்கத்தமிழ்ச்செல்வன் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன், அதிகாரப்பூர்வ வார்த்தையை எடுத்துக்க முடியாது. காங்கிரஸ்லேருந்து இன்னைக்கு ஜூனியர் ராஜேஷ்குமார் பேட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் வந்து தொண்டர்கள்லாம் வந்து ஆசையாக இருக்காங்க, நாங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி இருக்க முடியாது, எங்கள் கட்சியை வளர்க்கணும், பலம் பெறுகிற கட்சியாக மாறுகிறது. ராகுல் காந்தி மாவட்ட தலைவர் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறாலாம் சொல்கிறார். சரி, உண்மையிலே அப்படி காங்கிரஸ் வளர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் எனக்கு தெரியல. சரி, கிராம கமிட்டி கூட்டத்தெல்லாம் உயிர்த்து எழ செய்திருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கும் கிராமங்கள் தோறும் காங்கிரஸ் கைச்சல் இருக்குது சார். நான் இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து தேர்தலுக்கு முந்தையே இந்த அமைச்சரவை ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி பிடித்தால் அமைச்சரவையில் பங்கு கொடுக்க வேண்டும் என்று முன்கூட்டியே தீர்மானிக்கிற அளவுக்கு காங்கிரஸுக்கு வலிமை இருக்கிறதான்றதான் கேள்வி, இல்லை திமுக ஒத்துக்குமான்றதான் கேள்வி. அதனால் இப்போ ஏற்கனவே இருக்கிற அலைன் செட்டப்பில் காங்கிரஸ் இன்னும் ஒரு 5 இடங்களை நீங்கள் வாதாடி பெற்றாலே அதுவே பெரிய விஷயம். அதன் பிறகு வந்து ஒரு 118 இடங்களை திமுக பிடிக்கவில்லை என்றால் அப்போ உங்களோட பார்கெயின் வந்து சக்ஸஸ். அது வரைக்கும் எதுவும் முடிவு எடுக்க முடியாது. இரட்டை இலக்கத்தில் விசிகாவும் கேட்குறாங்க, 2 பேருமே கேட்கறது அது ஆரோக்கியமான விவாதம் தான் சொல்கிறாங்க. விசிகான்னு சொல்கிறாங்க இது நல்ல விஷயம் தானேங்க, எதிர்காலத்தில் பங்கு கொடுத்தது நல்லது தாங்க அப்படிங்கிறாங்க. எண்ணிக்கை என்பது தேர்தலுக்கு முந்தி எண்ணிக்கை உயர்த்துவது என்பது அவங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம். இப்போ எல்லாருக்குமே 6 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸப்ட் காங்கிரஸ். அவங்க தான் 25, அவங்க 40 கேட்குறாங்க. எல்லாமே 6. 40 கிடைக்காது. 2014 நாங்கள் 40 வாங்கணும். ஒருவேளை கூட்டணி இவங்களாம் பிரிஞ்சு போனாங்க, அப்போ நாங்கள் தான் நின்னோம் திமுகவுடன்றாரு. 63 கூட வாங்கினீங்க 2011. எவ்வளோ ஜெயிச்சிங்க? என்ன வேணால் கொடுக்கலாம், ஜெயிக்கணும்ல. 2026 ஒரு புதிய கட்சி கூட்டணிக்கு வருதுன்னு வச்சுங்க திமுகக்கு, அதுக்கு எங்கே போகிறது? அப்போ யாரோ வரப்போகிறாங்கன்றீங்க? தெரியல, வாய்ப்பு இருக்குல்ல. அதிமுக கூட்டணி பலப்படுத்துவதா பலவீனப்படுத்துவதா என்ற முடிவில் திமுக இருக்கும்போது பலவீனப்படுத்துகிற நோக்கத்தில் ஒரு கட்சி எடுக்கலாம். தேமுதிகவுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க இன்னும் எந்த முடிவு எடுக்காமல் இருக்காங்க. ஜனவரி மாதம் தான் எங்கள் முடிவு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு புதிய கட்சி உள்ளே வந்தால் அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? ஏற்கனவே வந்து பல கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் நின்றுச்சு. இந்த முறை அந்த மாதிரி எல்லா கட்சியும் வந்து உதயசூரியன் சின்னம் நிற்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து நேற்று 42 கட்சிகளில் வந்து அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா வேறு சின்னத்திலே வந்து நின்னதால் அதனுடைய இழப்பு எழுதிட்டாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த முறை வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் எம்எல்ஏ முக்கியமா இல்லை கட்சி அங்கீகாரம் முக்கியமான பல எம்எல்ஏ முக்கியம் கூட வரலாம். அதனால் அது சொல்ல முடியாது. இருக்கிற விஷயம் சொல்கிறேன். இந்த விஷயமெல்லாம் வந்து ஜனவரி தான் ஒரு மாதிரி தெரியும், பிப்ரவரியில் கிளாரிட்டியாக இருக்கும். பல விதமான கருத்துக்களை பொறுமையாக தான் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.